ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்ப டேஸ்ட் ஆக்குறது மல்லிப்பொடி தான். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நல்லா கரிச காட்டு மல்லி, நல்லா நைஸாக குட்டி குட்டியாக இருக்கும், கடுகு மாதிரி. அந்த மல்லி வாங்கிக்கோங்க, அதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெரிய மல்லி வாங்காதீங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குவோம். 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு தனியாக வறுத்து எடுத்துக்கிறணும். 1 கிலோவுக்கு இது அளவு. சீரகம் 50 கிராம், கடுகு 50 கிராம், மிளகு மட்டும் 25 கிராம், ஏன்னா காரம் அதிகமாயிரும். சோம்பு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம். 1 கிலோவுக்கு 50 கிராம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் அரிசி வறுத்து போட்டுக்கோங்க. மிளகு, கடுகு, கருவேப்பிலை, கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சள், அது மட்டும் ஒரு 150 போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் வரும். மல்லியும் இந்த மாதிரி 2 கரண்டி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா சூடு வர்ற வரைக்கும். அப்போ தான் வண்டு வராமல் இருக்கும். வறுத்துட்டு எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சா மல்லிப்பொடி தயாராகிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள்.